இன்னைக்கு ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறா அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே அமெரிக்கா வியட்நாம் அப்படின்ற ஒரு சின்ன நாட்டில் போய் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் வியட்நாம் ஜெயிச்சுது. வியட்நாம்ங்கிறது உலக வரைபடத்தில் ஆசிய கண்டத்தோட மூலையில் இருக்கிற திரியோண்டு நாடு. அந்த நாடு அமெரிக்கான்ற ஒரு சூப்பர் பவர் தேசத்தை எப்படி முறியடிச்சுது, எப்படி அமெரிக்காவாங்க மண்டியிட வச்சாங்க, அந்த வரலாற்றை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. வியட்நாம் அமெரிக்க யுத்தத்துக்கான அடிப்படை அப்படிங்கிறது 2வது உலகப் போருக்கு ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருது. வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இந்த 3 நிலப்பகுதிகளையும் ஒன்றா சேர்த்து இந்தோ சீனா அப்படின்ற பேரில் பிரெஞ்சு தன்னுடைய காலனி நாடாக வச்சுருந்தாங்க. ரொம்ப மோசமாக அந்த மக்களை சுரண்டாங்க. ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டங்களில் பல மணி நேரம் வேலை வாங்கினாங்க. அவர்களுடைய சொந்த மொழியவே படிக்க விடாமல் பண்ணாங்க. அவ்வளோ மோசமான கொடுமை. இப்படியே போகும்போது தான் 2வது உலகப் போர் வருது. ஏற்கனவே பிரெஞ்சுக்காரங்களோட கொடுமை பத்தாது அப்படின்னு ஜப்பான் வியட்நாம் மீது படையெடுத்து வந்து மறுபடியும் இவங்களும் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 நாடுகளின் சுரண்டலுக்கு அந்த நாடு ஆளாகுது. அந்த 2வது உலகப் போரோட முடிவில் ஜப்பான் தோற்கிறது. இந்த டைமில் தான் மக்களின் கோபத்தின் வெளிப்பாடாக ஹோசிமின் என்ற தலைவர் உருவாகி வருகிறார். அவர் கம்யூனிச பேக்ரவுண்டில் உருவாகி வந்த தலைவர். மக்களுடைய கோபத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார், போராட்டங்கள் நடத்துகிறாரு. வியட்மின் அப்படின்னு ஒரு படையை ஏற்படுத்துகிறாரு. இதனுடைய அடிப்படையான நோக்கம் அந்த ஜப்பான் படைகளையும் அந்த பிரெஞ்சு படைகளையும் விரட்டி அடிக்கிறது தான். அவர்கள் கூட யுத்தத்துக்கு இவருடைய வியட்மின் படை தயாராகுது. ஏற்கனவே போரில் தோற்று சோர்வடைந்திருந்த ஜப்பானிய படைகள் வியட்மின் படைகளோட தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவங்க கிளம்பி போகிறாங்க. நாட்டை விடுதலை பெற்ற தேசமாக ஹோசிமின் அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஆசுவாசம் ரொம்ப நாள் அவங்களுக்கு நீடிக்கலை. 2வது உலகப் போரில் வியட்மின் படைகளோட தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் ஒதுங்கியிருந்த பிரெஞ்சு படைகள் மறுபடியும் வியட்நாம் பிடிக்கிறதுக்காக கிளம்பி வர்றாங்க. இப்போ இவர்களோட யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஹோசிமின் படைகள் தயாராகுது. மொத்தம் 8 வருஷம் அந்த சண்டை நடக்குது. கடைசியாக 1954 டிஎன் பியன் பூ அப்படின்ற இடத்துல ஒரு சண்டை நடக்குது. ஏராளமான பிரெஞ்சு படைகள், ஒரு பக்கம் வியட்நாமிய படைகள், ஹெவியாக சண்டை நடக்குது. சண்டையோட முடிவில் 15,000 பிரெஞ்சு படையினர் வியட்நாம்கிட்ட சரணடைகிறாங்க. அந்த டைமில் உலகத்தில் இருந்த சூப்பர் பவர் நாடுகளில் ஒன்று ஃப்ரெஞ்சை சேர்ந்த 15,000 வீரர்கள் வியட்நாம்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ எஃபெக்டிவாக அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சண்டையோட முடிவு என்னதான் வியட்நாமுக்கு சாதகமாக வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஆசுவாசம் ரொம்ப காலமாக நீடிக்கலை. அந்த யுத்த முடிவுக்கு பிறகு உலக வல்லரசுகள்லாம் ஜெனீவாவில் ஒன்று கூடி வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம் அப்படின்னு இந்த நாட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. பிரித்து வடக்கு வியட்நாமை ஹோசிமின் தலைமையில் ஆட்சி செய்கிறது, தெற்கு வியட்நாமுக்கு தற்காலிகமாக ஒரு தலைமையை உருவாக்குறது, அடுத்த 2 வருஷத்தில் தேர்தல் நடத்தி இந்த நாட்டை ஒன்று சேர்க்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது அப்படின்னு இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரியான நாடுகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இந்த வேலையை, நாட்டை உடைக்கிற வேலையை அப்போ முதன்மையாக இருந்து பண்ணது அமெரிக்கா. அதற்கு முக்கியமான காரணம் ஹோசிமின் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். இவங்களுக்கு கம்யூனிஸ்ட் அப்படின்னால அடியோடு ஆகாது. ஹோசிமின்னை ரஷ்யாவும் சைனாவும் வேறு ஆதரிக்குது. அதனால் மொத்தமாக அப்படி ஒரு அந்த ரீஜனில் புதுசாக ஒரு கம்யூனிச தேசம் உருவாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நாட்டை உடைக்கிற முயற்சியில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டுச்சு. சைனாவும் ரஷ்யாவும் ஏன் இதை ஆதரிச்சாங்க அப்படின்னா அப்போ தான் 2ஆம் உலகப் போரை சந்திச்சு இந்த உலகம் கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சிருக்குது. மறுபடியும் அமெரிக்காவோட ஒரு யுத்தத்துக்கு அந்த நாடுகள் தயாராக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் 2 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படும் போது மக்கள் எழுச்சியின் காரணமாக ஆப்வியஸாக ஹோசிமின் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இதன் காரணங்களால் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்ததின்படி 2 நாடுகளுக்கும் சேர்த்து ஒரு பொதுவான தேர்தலை, வாக்கெடுப்பை நடத்தவே இல்லை. வடக்கு வியட்நாம் இவருடைய கண்ட்ரோலில் வந்துச்சு, ஹோசிமின் கண்ட்ரோலில். தெற்கு வியட்நாமில் அமெரிக்கா தனக்கு தோதுபட்ட ஒரு பொம்மை அரசாங்கத்தை கிரியேட் பண்ணி தனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இது 2 நாடுகளில் இருந்த மக்களுக்கு இடையில் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் போராட்ட களத்தையும் ஏற்படுத்துது. இடைவிடாத தாக்குதல்கள், சண்டைகள் அப்படியே ஆரம்பிக்குது. இப்படி போகும்போது 1964வது வருஷம் டோன்கின் வளைகுடா சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வடக்கு வியட்நாமிய படைகள், அதாவது ஹோசிமினோட படைகள், இந்த படைகள் தெற்கு வியட்நாமில் இருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு போர் கப்பல் மீது இவங்க போய் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மை பற்றி இப்போ வரைக்கும் விவாதங்கள் இருக்குது. எனிவே அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லி ஒரு முழு வீச்சான ஒரு போருக்கு அதையே ஒரு காரணமாக பயன்படுத்தி அமெரிக்கா தயாராகுது. இன்னொரு பக்கம் வியட்நாம் ஆல்ரெடி போர் மூடில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் தயாராகிறாங்க.
அதுலேருந்து அடுத்த ஒரு சில வருஷம் வியட்நாமோட வரலாறு ரத்தத்தால் எழுதப்படுற அளவுக்கு மோசமான யுத்தமாக அது மாறுது. ஆப்ரேஷன் ரோலிங் தண்டர் அப்படின்ற பேரில் வடக்கு வியட்நாம் மேலே வரலாறு காணாத குண்டு மழை அமெரிக்கா பொழியுது. அமெரிக்காவோட B-52 ரக விமானங்கள் ராத்திரி பகலாக குண்டு வீசுது. மறுபக்கம் வியட்நாமுடைய கிழிந்து போன ஆடைகளை அணிந்த விவசாய படைகள் நிற்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் மனதில் வீரத்திற்கு பஞ்சமில்லை, மன உறுதிக்கு பஞ்சமில்லை, சளைக்காத வீரத்தோடு அவங்க போராடுறாங்க. வியட்மின் படைகளோட இந்த அதிரடியான தாக்குதலை சமாளிக்க முடியாத அமெரிக்கா வெறும் 85,000 இருந்த தன்னுடைய படையினரின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 5.5 லட்சமாக அதிகரித்தாங்க. அந்தளவுக்கு அதிகரித்தாங்க. அவ்வளவு தீவிரமான தாக்குதலை வியட்மின் படைகள் நடத்தினாங்க. அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள வியட்நாம் 2 முக்கியமான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க. ஒன்று கொரில்லா போர்முனை. வியட்நாம் மாதிரியான காடுகள் அதிகம் நிறைந்த ஒரு தேசத்தில் அமெரிக்கா வீரர்களுக்கு அந்த நிலப்பகுதி முற்றிலும் புதுசு. அதனால் காடுகளுக்குள்ளே மறைஞ்சிருந்து திடீர்னு வந்து தாக்கிட்டு மறைஞ்சிருவாங்க. இந்த பாணியிலான கொரில்லா தாக்குதலை அவர்களால் சமாளிக்கவே முடியல. இது மிகப்பெரிய அட்வான்டேஜாக வியட்நாமிய படைகளுக்கு இருந்துச்சு. இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வியட்நாம் உருவாக்கிய அண்டர் கிரவுண்ட் சுரங்க பாதை. இதற்கு கூசி சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கு கீழே 3 லேயராக 250 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த சுரங்கப்பாதையை உருவாக்கியிருக்காங்க. கோயில்பட்டியிலேருந்து திருச்சி வரைக்கும் சுரங்கப்பாதையாகவே பூமிக்கு கீழே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு நீளம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அண்டர் கிரவுண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இராணுவ வீரர்கள் தங்கிக்கலாம், பொதுமக்களும் கொஞ்சம் பேருக்கு வீடு, இராணுவ வீரர்களுக்கு காயம்பட்டால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டல், உள்ள பள்ளிக்கூடம் இருக்குது. ஏன் இராணுவ வீரர்கள் ஓய்வு நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நாடக அரங்குகள் இருக்குது. என்னென்னவோ உள்ள இராணுவ கட்டளை மையங்கள் இருக்குது. இப்படி அத்தனையும் ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம், இராணுவ கட்டளை மையங்கள், சமையல் கூடம், இராணுவ வீரர்கள்லாம் உள்ளே வருவாங்கல்ல, இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கான சமையல் கூடம், தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, உள்ளுக்குள்ளே ஒரு ரகசிய உலகமே இயங்கிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் திடீர்னு ஒரு நாளில் அமெரிக்காவின் தாக்குதல் தொடங்கின உடனேயே பண்ணியிருக்க முடியாது. அமெரிக்கா என்னைக்கு இருந்தாலும் தன் மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யூகிச்சிருந்த வியட்நாமிய படைகள் மெல்ல இந்த சுரங்கம் தோன்ற வேலைகளை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்து ரொம்ப ரெடியாக வெல் ப்ரிப்பேர்டாக அவங்க இருந்தாங்க. இப்படி ஒரு சுரங்கம் பூமிக்கும் கீழ் தன் கண் முன்னால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்க படைகளுக்கு ரொம்ப காலம் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. தெரிஞ்ச பிறகும் கூட அவங்களால அதுக்குள்ளே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த சுரங்கப்பாதைக்கு போகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ரொம்ப ரகசியமான பாதைகள் தான் அங்கங்கே இருக்கும். அந்த ரூட் எங்கே இருக்குது, அதுக்கான டோர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உள்ளே நுழைவதற்கான அந்த பாதையும் கூட வியட்நாமிய வீரர்களோட உருவ அமைப்பை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ரூட்டை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்த டோரை வியட்நாம் வீரர்கள் உயரம் குறைவானவங்க, ஆள் உருவத்தில் சிறியவங்க, அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அவ்வளோ சின்னது. அமெரிக்க படையினர் கண்டுபிடிச்சாலும் கூட உள்ளே போக முடியாது. அவங்க 5 அடி 6 அடியில் ஓங்குதாங்க இருப்பாங்க இல்லையா, கண்டுபிடிச்சாலும் உள்ளே போக முடியாது. அதையும் மீறி உடச்சி கிடச்சி உள்ளே போனால் கூட வழியில் அங்கங்கே கன்னி வெடிகளை வச்சுருக்காங்க. அந்த பாதை ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அந்த சுரங்கப்பாதை அது வந்து இந்த புதிர்வட்ட பாதைகள்லாம் போகும்ல, இப்படி போனால் அங்கே போய் முட்டணும், அப்புறம் இப்படி திரும்பணும், அப்புறம் இந்த பக்கம் திரும்பணும், அந்த மாதிரி ஒரு கரையாம்புத்து போல் அமைச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதையை உடச்சி உள்ளே போகிறதுக்காகவே டனல் ராட்ஸ் அப்படின்ற பேரில் அமெரிக்கா ஒரு புதிய படையவே இதுக்காக உருவாக்குனாங்க. அந்த படையாலையும் உள்ள ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே விஷவாயு செலுத்தியிருக்கிறாங்க, அல்லது வெள்ளம் போல தண்ணியை செலுத்துறது, இப்படி பல வேலைகள் உள்ள பண்ணியிருக்காங்க. அவங்க அதையெல்லாம் எதிர்பார்த்து அந்த விஷவாயு மக்கள் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகாதவாறு அவங்க ஆல்ரெடி அந்த சிஸ்டத்தையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே போல் வெள்ளத்தை உள்ள விட்டாலும் அது வடிகால் வழியாக வழிஞ்சு விடுறதுக்கான அமைப்பையும் ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ எந்த முறையிலையும் அவங்களால அந்த சுரங்கப்பாதையை உடைச்சு உள்ளே போகவே முடியலை. இது ஒன்றா. இன்னொரு முக்கியமான அமைப்பு ஹோசிமின் ட்ரையல், அதாவது அடர்ந்த காடுகள், மலைகள், ஒத்தையடி பாதைகள், இப்படி பலவிதமான நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெட்வொர்க் அப்படின்னு இதை சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் ஒத்தையடி பாதையாக போகும், அப்புறம் பாதை பெருசாகும், திடீர்னு ஒரு மலை மேலே ஏறணும், அப்புறம் சுரங்கப்பாதைக்குள்ளே போகணும், இப்படி பலவிதமான வழிமுறைகளை பயன்படுத்தி இணைக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நெட்வொர்க். இதனுடைய அடிப்படையான பர்பஸ் இந்த போர்க்காலத்தில் ஆயுதங்கள் தடையில்லாமல் வீரர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்பஸ். கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த 3 நிலப்பகுதிகளையும் சேர்த்து 15,000 கிலோமீட்டருக்கு இந்த ஹோசிமின் ட்ரையலை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹோசிமின் ட்ரையல் வழியாக தடையில்லாமல் ஆயுதங்கள் வந்து சேர்ந்துடும். ஆல்ரெடி 250 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரகசிய சுரங்கப்பாதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அங்கே இராணுவ வீரர்கள் இருக்காங்க. காயம்பட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல், சாப்பாட்டுக்கு எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆயுதங்கள் வருது, அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்படி ஒரு கம்ப்ளீட்டான ரகசிய அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்கை ரெடி பண்ணி வச்சு யுத்தத்துக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே இருக்கிற அமெரிக்க வீரர்களால் ஒன்றுமே பண்ண முடியல.
இந்த கோபம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. கண்ணு முன்னாடி சுரங்கத்துக்கு கீழே தான், பூமியின் கீழே தான் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு தெரியுது. ஆனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற கோபம் அமெரிக்காவுக்கு அதிகமாக அதிகமாக அவர்களுடைய ஈகோ சீண்டப்படுகிறது. அதன் விளைவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போரில் தடை செய்யப்பட்ட மோசமான அபாயகரமான ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று தான் நாப்பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எரியக்கூடிய ஜெல்லி மாதிரியான ஒரு மருந்து. இதை தூக்கி மேலே போட்டால் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு தீ மாதிரி பற்றி எரியும், காட்டில் போட்டால் காடு தீ பற்றிக்கிட்டு எரியும். இப்படி வியட்நாமிய காடுகளில் இந்த நாப்பாம் மருந்தை வீசி காடுகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எரித்து நாசக்காடாக்குனாங்க. இன்னொரு பக்கம் ஏஜெண்ட் ஆரஞ்சு, இது வியட்காங் வீரர்கள் அந்த காட்டுக்குள்ளே தானே அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த காடுகளை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்டிட்டா அப்புறம் காட்டுக்குள்ளே ஒழிய முடியாதுல்ல. அதனால் காடுகளை ஒழித்து கட்டும் நடவடிக்கையாக ஏஜெண்ட் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு வேதிப்பொருளை காட்டில் தூவி அது ஏகப்பட்ட பாதிப்பு, மனிதர்களுக்கும் பாதிப்பு, விலங்குகளுக்கும் பாதிப்பு, நிலப்பகுதிக்கும் பாதிப்பு. இப்போ வரைக்குமே அந்த நாட்டு மக்களுக்கு தொடர் பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் செய்திகள் கூட சொல்லுது. இப்படி சண்டை தொடர்ந்து 2 தரப்புக்கு இடையில போயிட்டு இருக்கும்போது 1968 ஜனவரியில் வியட்நாமிய படைகள் ஒரு அதிரடியான தாக்குதலை அமெரிக்க படைகள் மீது நடத்துகிறாங்க. அதாவது இந்த ஹோசிமின் படைகள் தெற்கு வியட்நாமில் இருக்கிற அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது ஒரே நேரத்தில் 100 இடங்களில் தாக்குதல் நடத்துகிறாங்க. எல்லாமே குரில்லா தாக்குதல். எதிர்பாராத ஒரு நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அவங்க நிலகுலைஞ்சு போகிறாங்க. முக்கியமாக அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. இந்த காலகட்டம் வரையிலும் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, வியட்நாமில் அமெரிக்கா ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது, அந்த போரில் நம்ம வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்ற செய்தியை மட்டும்தான் அமெரிக்க மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போல் அந்த காலகட்டத்தில் 1968 பெரிய அளவுக்கு ஊடகங்கள் இல்லை. இவங்க சொல்கிற நரேஷன் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் இந்த யுத்தம் அமெரிக்க தூதரகத்திலேயே நடந்துச்சு அப்படின்றதுனாலையும், ஒரே நேரத்தில் பல இடங்களில் அந்த யுத்தம் நடந்ததுனாலையும் மீடியாக்கள் கண்ணில் படுது. அவங்க எல்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதை படிக்கும்போது தான் அமெரிக்க மக்களுக்கு தெள்ள தெளிவாக வியட்நாமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது முதன்முறையாக தெரியுது. இல்லை, நம்ம வீரர்கள் அங்கே சாகுறாங்க அப்படின்ற உண்மை அவங்களுக்கு புரிய வந்து எல்லாரும் ஆத்திரப்படுறாங்க. பலாயிரக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டம் வரையிலும் அமெரிக்க வீரர்கள் வியட்நாமில் மொத்தம் 58,000 பேர் இறந்து போயிருந்தாங்க இந்த யுத்தத்தில். அவங்க தரப்புலையாவது 58,000, ஆனால் அவங்க வியட்நாம் மக்கள் மீது, வியட்நாம் இராணுவத்தின் மீது நடத்திய தாக்குதலில் இராணுவம் ப்ளஸ் மக்கள் 2 தரப்பையும் சேர்த்து 10 லட்சத்துக்கும் அதிகமான வியட்நாமியர்கள் அதில் கொல்லப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் கூட அவர்களுடைய வீரத்தில் கொஞ்சம் கூட குறைவில்லை. தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சமரசமில்லாத யுத்தத்தை செய்வதற்கு அவங்க தயார் நிலையில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு தொடர்ந்து அதிகரிக்குது. அதனுடைய விளைவாக அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகரித்ததன் காரணமாக 1973 அமெரிக்க படைகள் வியட்நாமிலிருந்து விலக்கி கொள்ளப்படுறதா அறிவிக்கப்படுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் நடந்து 1975 கம்ப்ளீட்டாக அமெரிக்க படைகள் வியட்நாம்லேருந்து வெளியேறாங்க. அவங்க கிளம்பி போனதுமே அதிரடியாக தெற்கு வியட்நாமில் ஒரு தாக்குதலை நடத்தின ஹோசிமின் படைகள் அந்த நாட்டில் மிச்சம் மீதி இருந்த எதிர்ப்புகளையும் சரி பண்ணிட்டு 2 நாடுகளையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த வியட்நாமிய சோசலிச குடியரசு அப்படின்னு அந்த நாட்டை அறிவிக்கிறாங்க. ஹோசிமின் 1969 இறந்து போயிடுறாரு. இப்போ 75 இந்த போரில் வெற்றி பெற்று 2 நிலப்பகுதியும் ஒன்று சேர்த்து நாட்டை உருவாக்குறாங்க இல்லையா. அந்த டைமில் தெற்கு வியட்நாமோட தலைநகராக சைகோன் அப்படின்ற நகர் இருந்துச்சு. அந்த நகருக்கு ஹோசிமின் நகரம் அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. ஸோ இதுதான் வியட்நாம் என்ற குட்டி நாடு அமெரிக்கா அப்படின்ற அவ்வளோ பெரிய தேசத்தை ஓட ஓட விரட்டின கதை. வியட்நாம்ன்ற நாடு சின்னதாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மனதில் இருந்த வீரம் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா அந்த வியட்நாம் யுத்தத்தில் அடைஞ்ச தோல்வி காரணமாக வியட்நாம் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வார்த்தையே அந்த நாட்டுக்கு உருவாச்சு. அதாவது தேவையில்லாமல் இன்னொரு நாட்டு உள் விவகாரத்தில் தலையிட்டு மூக்க நுழைச்சி பிரச்சனை பண்ணால் அதுக்கு பேர் வியட்நாம் சிண்ட்ரோம் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அமெரிக்கா அதுலேருந்து எந்த பாடத்தையும் கற்றுக்கிட்டதா தெரியல. தொடர்ந்து அதுக்கு பிறகு வேறு வேறு நாடுகளில் உள்ள பூந்து அந்த நாட்டு உள் விவகாரத்தில் தலையிட்டு கருது சொல்கிறது, சண்டைக்கு போகிறதுன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈரான் வரைக்கும் அதுதான் நடக்குது. ஈரானில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. இந்த 2 நாடுகளில் எது ஜெயித்தாலும் அது எதிர்வரும் அடுத்த 1 நூற்றாண்டு காலத்துக்கு இந்த உலகத்தோட ஜியோ பாலிட்டிக்ஸை ஒட்டுமொத்தமாக புரட்டி போடக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு அப்படின்றது மட்டும் உண்மை. மீண்டும் மற்றொரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.